வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு ஏற்கிறேன். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து மு.க.ஸ்டாலின். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தோல்விக்கு முழு பொறுப்பு ஏற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். கட்சியின் எதிர்கால உத்தியை மறுபரிசீலனை செய்வதாகவும் கூறினார். கட்சித் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக எதிர்பாராத தோல்வியை சந்தித்த நிலையில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு ஏற்பதாக அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், இந்த தோல்வி எனக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு முழு பொறுப்பும் என்னுடையது என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பற்றி விளக்கம் அளித்த ஸ்டாலின், நாங்கள் கல்வி, சுகாதாரம், தொழில் வாய்ப்பு ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வந்தோம். இருப்பினும் இந்த சாதனைகள் மக்களிடம் சரியாக எட்டவில்லை என்று ஒப்புக்கொண்டார். பெண்கள் நலன், இளைஞர் மேம்பாட்டு திட்டங்கள், விவசாயிகளுக்கான நலத் திட்டங்கள் போன்றவற்றில் அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விவரித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் கட்சி கட்டமைப்பில் உள்ள பலவீனங்கள் குறித்து சுயவிமர்சனம் செய்த ஸ்டாலின், எங்களது செய்தி மக்களிடம் சரியான முறையில் கொண்டு சேர்க்கவில்லை. கட்சியின் அடிமட்ட அமைப்புகளுடனான தொடர்பு பலவீனமாக இருந்தது என்று ஒப்புக்கொண்டார். சமூக ஊடகங்களில் எதிர்க்கட்சிகளின் நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.